பிரைஸ் லார்ட். நீங்க எதுக்காக ஆண்டவரை தேடுறீங்க? நீங்க அதுக்குதான் ஆண்டவர் கிட்ட ப்ரேயர் பண்றீங்க அப்படின்னா உங்களால பரலோகமே போக முடியாதுங்க. எஸ், இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேசிக்கா கடவுள் நம்ம வாழ்க்கையில எதுக்கு தேவைப்படுறாரு அண்ட் நம்ம எப்படி அவரை யூஸ் பண்றோம்னு சொல்லி நம்முடைய தேவைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்ம இந்த உலகத்துல எந்த குறையும் இல்லாம இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஆண்டவரை தேடுறோம். கரெக்டா? ஆண்டவர் எதுக்குங்க நம்மள படிச்சார் இந்த உலகத்துல? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆனா அவர்கிட்ட போகும் போதெல்லாம் நம்ம எதை சொல்லிட்டு வரோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பிரேயர்லயும் துதிக்கிற விஷயம் போயிடுச்சு. பிரேயர் பண்ணாலும் எனக்கு அது தாங்கப்பா, இது தாங்கப்பா. பாட்டு பாடுனா கூட நீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து உங்களையே பார்த்துட்டு இருக்கப்பான்னு பாட்டுல கூட ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் என் கிங்டமை தேடு, அப்புறம் எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னா கூட அதை நம்ம கேட்க மாட்டோம். திரும்பவும் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். அப்படிதானே? அதான் 1 Corinthians 15:19 சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷரை பார்க்கிலும் ரொம்ப பரிதபிக்கப்பட்ட மனுஷங்களா இருப்போமா? இப்ப புரியுதா? நம்ம பிரேயர் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மளை எப்படி பாப்பாருன்னு சொல்லி. அதனால இந்த உலகத்துக்காக மட்டும் நம்ம வாழாம அவருக்காகவும் கொஞ்சம் வாழ்ந்து பாருங்க. அப்புறம் பாருங்க, இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் நீங்க கேட்காமயே உங்ககிட்ட வரும். ஆமாங்க, இந்த பைபிள் இருக்க வார்த்தை ஏதோ கதையோ இல்ல சினிமால சொல்ற டயலாகோ இல்லைங்க, உண்மை. ருசிச்சு பாருங்க.